ஈழத்தமிழ் மக்களின் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத ஒரு வடுவாக கருப்பு ஜூலை படுகொலை இருக்கிறது. இத்தீவின் மக்கள் குருதியாலும் நிர்வாணத்தாலும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனை ஸ்ரீலங்கா அரசு கலவரம் என்று பெயரிட்டு தன்னை தற்காத்துக் கொண்டது. ஸ்ரீலங்கா அரசு ஈழத்தமிழ் மக்களின் கல்வி, தொழில் வளம், பொருளாதாரம், இனப்பெரம்பல், கலாச்சாரம் என்று ஒரு இனத்தின் வாழ்வியல் மீது தொடுத்த திட்டமிட்ட படுகொலை போராக ஜூலை படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இதுவே ஈழத்தமிழ் மக்களின் தனிநாடு கோரிய விடுதலை போராட்டத்தை வலுப்படுத்திய பின்னணியுமானது. ஒரு மனிதன் உணர்ச்சி மரத்து போய் நிர்வாணமான நிலையில் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்க சுற்றிலும் இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரிக்கும் புகைப்படத்தை காணாதவர்கள் இருக்க முடியாது. ஜூலை கலவரத்தின் சாட்சியாக உலகத்தின் மனசாட்சியை உலுக்கிய புகைப்படம் இது. அந்த கலவரத்தில் 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்களை சிங்களவர்கள் கண்டதுண்டமாக வெட்டி வீசினார்கள். குடும்பத்துடன் தமிழர்களை உயிரோடு தீயிட்டு கொளுத்தினார்கள். 500க்கும் மேற்பட்ட தமிழ் பெண்கள் ஈவிரக்கமின்றி இந்த பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வணிக வளாகங்கள், கடைகள், எரிபொருள் நிலையங்கள், திரையரங்குகள் என 5000க்கும் மேற்பட்ட தமிழர்களின் வர்த்தக நிறுவனங்களை குறிவைத்து காட்டுமிராண்டித்தனமாக சூறையாடினார்கள். தமிழர்களின் உடைமைகள், வர்த்தக நிலையங்கள், சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே சிங்கள அதிகாரிகளால் கலவரக்காரர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. தமிழர்களின் பொருளாதார அடித்தளத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே நன்கு திட்டமிடப்பட்டு இந்த கலவரம் நடந்தது. 6 நாட்கள் சிங்களவர்களின் கையில் கொழும்பு மாநகரமும் தென்னிலங்கையும் இருந்தது. பெயரளவுக்கு போடப்பட்ட ஊரடங்கிற்கும் சிங்கள ஆயுதப்படை மதிக்காமல் மறுப்பு தெரிவித்து கலவரக்காரர்களுடன் இணைந்து கொண்டு தமிழர்களை தாக்கியது. தலைநகரமெங்கும் தமிழர்களின் மரண ஓலங்களும் தீயடங்காது எரியும் தமிழர்களின் வணிக நிலையங்களும் என கொழும்பு பெரும் கோரமாய் காட்சியளித்தது. புத்தரின் கோட்பாடு அன்று பல்லிழித்தது. 1,50,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தங்கள் உடைமைகள் இழந்து அகதிகளாக்கப்பட்டனர். இன்னொரு குரூரமும் ஜூலை 25ஆம் தேதி நடந்தேறியது. கொழும்பின் வெலிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளான புரட்சிகர டெலோ அமைப்பை சார்ந்த குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன், காந்திய அமைப்பை சார்ந்த மருத்துவர் ராசசுந்தரம் மற்றும் எஸ்.ஏ. டேவிட் உட்பட 37 பேரை சிறை அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு அவர்கள் அளித்த ஆயுதங்களோடு மிக கொடூரமாக கொல்லப்பட்டனர். சிங்கள அரசு என்னை ஒரு நாள் கொன்றுவிடும். எனது கண்களை ஈழத் தமிழர்களுக்கு பொருத்தி விடுங்கள். நான் காண இயலாத தமிழ் ஈழத்தை எனது கண்களாவது காணட்டும் என்று நீதிமன்றில் கூறியவர் குட்டிமணி. இந்த கண்கள் இருந்தால் தானே ஈழத்தை பார்க்கும் என்று குட்டிமணியின் கண்களை தோண்டி எடுத்து அதனை காலால் மிதித்தனர். அந்த நாளோடு மட்டும் அந்த கொடூரம் முடியவில்லை. மீண்டும் ஜூலை 28ஆம் தேதியும் அந்த சிறையில் தாக்குதல் நடத்தப்பட்டது. 18 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 3 நாட்களில் 55 தமிழ் கைதிகள் சிங்களவர்களின் வரியாட்டத்திற்கு இரையாக்கப்பட்டார்கள். பௌத்த துறவிகளிலிருந்து சிங்கள கைதிகள் வரை இனவரி ஊன்றுவதற்கு வித்திட்டவர் சிங்களவர்கள் குருவாக கருதும் அநாகரிக தர்மபால. சிங்களவர்கள் தனித்துவமானவர்கள். நாகரிகமற்ற காடையர்களால் சீரழிக்கப்படும் முன் ஒளிமயமான இந்த அழகிய தீவு ஆரிய சிங்களவர்களால் ஒரு சொர்க்க பூமியாக உருவாக்கப்பட்டிருந்தது. இது சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் பிதா என்று அழைக்கப்பட்ட அநாகரிக தர்மபாலாவின் கூற்று இவை. ஆனால் திராவிட பழங்குடி இனமான நாகர்களின் தேசமே ஒட்டுமொத்த இலங்கையும் என்பது வரலாற்று ஆசிரியர்களின் கூற்று. உண்மை வரலாறு இப்படி இருக்க, இடையில் வந்து இலங்கை தீவை ஆக்கிரமித்து பூர்வக்குடிகளான தமிழர்களை ஒடுக்க சிங்களவர்களுக்கு வெறியூட்டிய வரலாற்று திரிவுகளை வடிவமைத்தவர்களே இந்த பௌத்த அடிப்படைவாதிகள். கருப்பு ஜூலை படுகொலைகளை சர்வதேச பத்திரிகைகளும் கண்டித்தன. ஏனைய ஆசிய நாடுகளின் கலவரங்களிலிருந்து இந்த கலவரத்தின் தெளிவான வேறுபாடு தமிழர்களின் வர்த்தக தலங்களை தேடி கலவர கும்பல்கள் கண்டுபிடித்து தாக்கியதே ஆகும். ஊர்காவலர்களும் அரச படைகளும் கலகக்காரர்களுடன் சேர்ந்தே தாக்கினார்கள் என பைனான்சியல் டைம்ஸ் 1983 ஆகஸ்ட் 12ஆம் தேதி செய்தி வெளியிட்டிருந்தது. சேர்ந்து வாழ்வது கடினமானதென்றால் வடக்கில் தமிழர்களுக்கு தனி நாடு கோரும் உரிமை இருக்கவே செய்கிறது என வாஷிங்டன் போஸ்ட் 1983 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செய்தி
செய்தி வெளியிட்டிருந்தது. தமிழ்நாட்டின் பத்திரிகைகளும் இந்திய ஒன்றியத்தின் முக்கிய பத்திரிகைகளும் இதனை தலைப்புச் செய்திகளாக்கின. தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை தொடர்ச்சியாக மறுத்து வந்த பேரின ஆட்சியாளர்களின் பிடிவாத போக்கே இலங்கையை அமைதி இழந்த நாடாக்கியுள்ளது. அந்த அமைதியின்மையின் அடையாளங்களில் 1983 கருப்பு ஜூலை வன்முறைகள் மிக முக்கிய வன்முறையாக பதிவாகி இருக்கின்றன. இந்த நாட்டின் பாரம்பரிய வரலாற்று உரிமையை கொண்ட குடிமக்கள் என்ற ரீதியில் தமது உரிமைகளுக்காக தமிழ் மக்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள். அவர்களுடைய சாத்வீக போராட்டம் தோல்வி அடைந்ததனாலும் இணக்க பேச்சுக்களும் பேச்சுவார்த்தைகளும் பேச்சுக்களின் பின்னர் செய்து கொண்ட ஒப்பந்தங்களும் தோல்வியடைந்ததன் விளைவாகவே தமிழர் விடுதலை கூட்டணியினர் தனிநாட்டு கோரிக்கையை முன்வைக்க நேர்ந்திருந்தது. சிங்களம் மட்டுமே என்ற இனவாத சட்டத்தை கொண்டு வந்த SWRD பண்டாரநாயக்கவின் ஆட்சி தொடக்கம் எவரும் தனிநாடு கோர முடியாது என 6வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன வரையிலான ஆட்சியில் தமிழ் மக்கள் மீதான வன்முறைகள் பகிரங்கமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. முன்னாள் பிரதமர் பண்டாரநாயக்கவின் சிங்களம் மட்டுமன்ற மொழிவாத இனவாத சட்டத்தினால் உருவாகிய வன்முறையில் தமிழ் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் எரித்தும் கொதிக்கும் தயார் பீப்பாய்களில் தூக்கி போடப்பட்டும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். எண்ணற்றவர்கள் உடைமைகளையும் உறைவிடங்களையும் இழந்து அகதிகளாகினார்கள். இந்த 1983 கருப்பு ஜூலை வன்முறை தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட அப்பட்டமான அரச பயங்கரவாதமாகும். ஆட்சியாளர்களின் மிக மோசமான இன அழிப்பு நடவடிக்கையாகவும் வரலாற்றில் பதிவாகியுள்ளது. இலங்கையில் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக எதிரிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை உலகுக்கு கருப்பு ஜூலை வன்முறைகளே பறைசாற்றின. கருப்பு ஜூலை என்பது ஜூலை மாதத்தில் ஆரம்பித்த நிகழ்வு அல்ல, அது மே மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக நடந்து வருவது. 1983 மே மாதத்தில் அங்கு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்க கூடாது என்று தமிழீழ விடுதலை புலிகள் கொடுத்த அழைப்பின் பேரில் தமிழர் பகுதியில் 98% பேர் தேர்தலை முற்றுமுழுதாக புறக்கணித்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தலைமையில் தமிழர் பகுதியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் ஜெயவர்தனவை கடும் கோபமடைய செய்தது. இதனால் ஜெயவர்தன தனது படைகளை கட்டவிழ்த்துவிட தமிழர் பகுதிகளில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள். வீடுகள் எரிக்கப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இந்த பதட்டம் வவுனியா முழுவதும் பரவியது. பின்பு திருகோணமலை பகுதியிலும் பரவியது. 1983 ஜூலை மாதம் நாள்தோறும் தமிழர்கள் கொல்லப்படுவது வாடிக்கையாகி போனது. ஜூலை 23க்கு மேல் இது உச்சத்தை அடைந்தது. இதன் பின்பு தமிழீழ விடுதலை புலிகள் விடுத்த பொது கடையடைப்பு முழு வீச்சில் நடைபெற்றது. அப்போது கொழும்பிலிருந்து வந்த யாழ்தேவி தொடருந்து தமிழ் இளைஞர்களால் தீயிடப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பதற்றத்தினால் யாழ்ப்பாண பத்திரிகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தபால்பட்டி சந்தியில் 1983 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவுக்கு சற்று முன்னதாக இராணுவத்தினர் பயணம் செய்த வாகனங்களின் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் 13 இராணுவத்தினர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள். இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. இது பின்னர் கலவரமாக வெடித்தது. எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போன்று யாழ்ப்பாணத்தில் பௌத்த பிக்கு ஒருவரை உயிரோடு எரித்து விட்டார்கள் என்றும் கொழும்பில் தாக்குதல் நடத்துவதற்காக விடுதலை புலிகள் வந்துவிட்டார்கள் என்றும் காட்டு தீ போன்று பரப்பப்பட்ட வதந்தியை அடுத்து கொழும்பு நகரின் பல இடங்களிலும் ஏனைய பல நகரங்களுக்கும் கலவரங்கள் பரவின. பின்னாளில் பல அரசியல் திருப்பங்களுக்கு வித்திட்டிருந்த இந்த வன்முறைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றே பாதிக்கப்பட்ட பலரும் கூறுகிறார்கள். இந்த வன் செயல்கள் காரணமாக சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களிடையில் இன ரீதியாக ஏற்பட்டிருந்த பிளவை சீர் செய்வதற்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் பின்னர் வந்த அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற விமர்சனங்களும் இன்றளவும் இருக்கின்றன. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த வன்முறைகள் குறிப்பிட்ட ஓர் இனத்திற்கு எதிரான அழிப்பு நடவடிக்கையாகவே இலங்கை தமிழ் மக்களால் கருதப்படுகிறது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.